உறவு 55. கொஞ்ச நேரம் அங்கு அமைதியே நிலவியது. ஜெகன்தான் அந்த அமைதியை கலைக்கும் பொருட்டு தன் தொண்டையை கனைத்தவர் பேசத் தொடங்கினார். அப்புறம் திருமணத்தை எப்படி செய்யணும்னு மற்ற விஷயங்களை பத்தி பேசலாம். நீங்க சொல்லுங்க சம்பந்தி. நீங்க எப்படி நடக்கலாம்னு சொல்றீங்களோ அப்படியே நடத்திடலாம் என்று அவர் கூறி முடிக்க, "இ- இல்ல, நீங்க சொல்லுங்க. உங்க இஷ்டம். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நடத்துங்க" என்று நந்தகோபால் பட்டும் படாமல் தட்டு தடுமாறி கூறினார். இதில் ஜெகன்தான் வார்த்தைக்கு வார்த்தை சம்மந்தி போட்டு பேசினாரே தவிர நந்தகோபால் சற்று ஒதுக்கமாகவே பேசியது போல தோன்றியது. வாங்க போங்க என்று கூறினாரே தவிர சம்மந்தி என்றெல்லாம் உரிமையாக அழைக்கவில்லை. அங்கிருந்த அனைவருமே அதை உணர்ந்தே இருந்தனர். இன்று காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை அவரால் உடனே கிரகித்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் தத்தளித்துக் கொண்டுதான் இருந்தார் நந்தகோபால். அவர்கள் வீட்டுக்கு வந்ததே அவர் எதிர்பார்த்து இருக்காத போது, அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டதையோ அல்லது மீராவை பெண் கேட்டதையோ அவர் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அப்படியிருந்தும் அனைவரின் ஒப்புதல்களுடன் அடுத்தடுத்த பேச்சுகள் நடந்து கொண்டிருக்க, ஜெகன் பேசுவது போல எல்லாம் அவரால் சற்றென்று உரிமையுடன் சம்மந்தி போட்டு பேச முடியவில்லை. இதில் அவர் மனம் தான் இனிமேல் சந்திக்க போகும் சூழலையும் சொந்தங்களையும் அவர்கள் வார்த்தைகளையும் எதிர்நோக்கி சுழன்று கொண்டிருக்க, அவர் எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தத்தான் அவர் போராடி கொண்டிருந்தார். அவரால் சகஜமாக பேச முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அவரின் எண்ண ஓட்டத்தையும் மனப்போராட்டத்தையும் அங்கிருந்த ஏனைய மற்றவர்கள் புரிந்து கொண்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அபிஷேக் உடனே உள்புகுந்து, மாமா, ரொம்ப நாள் எல்லாம் தள்ளி போட வேணாம். அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளை பார்த்து திருமணம் முடிச்சிடலாம் என்ற சொல்ல அனைவருமே அதிர்ந்து அவனை பார்த்தனர். அவனுக்கோ இன்று சம்மதம் சொன்னவர்கள் பிறகு யோசித்து வேண்டாம் என்று சொல்லிவிடப் போகிறார்கள் என்ற பயம். அது ஜீவிதாவாகவும் இருக்கலாம் அல்லது நந்தகோபாலாகவும் இருக்கலாம். அவர் சம்மதம் தெரிவித்து விட்ட போதிலும் இன்னுமே நந்தகோபால் மன உளைச்சலில் யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. மற்றவர்களுக்கு இந்த திருமணத்தில் முழு உடன்பாடுதான் என்று அவனுக்கு ஐயமில்லாமல் தெரிந்திருக்க, இவர்கள் இருவரும் மனம் மாறுவதற்கு முன்பாகவே அபை மீரா திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்ற யோசனையுடன் அவன் அப்படி கூறியிருந்தான். அது எப்படி தம்பி, அதுக்குள்ள முடிக்க முடியும் என்று படபடத்தார் நந்தகோபால். ஜெகனுமே புரியாமல் தன் பெரிய மகனை பார்த்திருக்க, அபைக்கு மட்டும் தன் அண்ணனின் செயல் ஏன் என்று நன்றாகவே புரிந்தது. நந்தகோபால் செய்வதறியாமல் நர்மதாவை பார்க்க, நர்மதா அபிஷேக்கின் வார்த்தைக்கு சரி என்று தலையாட்டினார். தன் கணவருக்கும் சம்மதம் சொல்லும்படி செய்கை செய்தார். எப்படி ஒரே வாரத்துல செய்ய முடியும்? மீராவோட உடல்நலம் இப்ப சரியில்லை. எப்படி ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் செய்ய முடியும்? 2 பேருக்குமே உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்று நந்தகோபால் படபடப்பாக கூறி முடிக்க பார்க்க, இல்லங்க, மாப்பிள்ள சொல்றதுதான் சரி. யாருக்கும் பேசுறதுக்கு இடம் கொடுக்காம சட்டு புட்டுன்னு நடத்தி வச்சிருந்ததுதான் நமக்கு நல்லது. நாமளே திருமணத்தை நடத்தி வைக்கிறதுனால யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் பின்னாடிதான் பேசுவாங்க. இதே நாம 1 மாசம் இல்ல 2 மாசம் தள்ளி வச்சோம்னா ஆளாளுக்கு எதையாவது பேசி நம்ம மனசையும் மாத்த முயற்சி பண்ணுவாங்க. நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம மனசு வருத்தப்படி நடந்துப்பாங்க. ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டு திருமணத்தை சீக்கிரமே முடிச்சிடலாம் என்று நர்மதா கூற, மீராவோட உடனே அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா நர்மதா என்றார் நந்தகோபால். ஏங்க, திருமணம் செஞ்சு கொடுத்துட்டா அவளோட புருஷன் அவளை பாத்துக்க போறாரு. அவ அக்காவும் கூட இருக்கத்தானே போறா. அவளுக்கு வேண்டியதை அவளே செஞ்சு கொடுக்க போறா என்று கூற, மீண்டும் மெச்சுதலாக தன் வருங்கால மாமியாரை பார்த்தான் அபை பெர்னாண்டஸ். நந்தகோபாலுக்கு எல்லாம் ஏதோ சடுதியில் அவசர கதியில் நடப்பது போல தோன்ற, முடிவு எடுக்க முடியாமல் தடுமாடினார். இப்பொழுதே தடுமாறுபவர் பின்னாளில் சொந்தங்களின் பேச்சை கேட்டு தடுமாற்றமான மனநிலைக்கு ஆளாவார் என்பதை யூகித்தே நர்மதாவும் அப்படி கூறியிருக்க, அவரின் இந்த தடுமாற்றம் அபிஷேக்கிற்கும் தான் எடுத்த முடிவு சரிதான் என்று உணர்த்த, ஜெகனும் அடுத்து என்ன என்பது போல இருவரையும் பார்த்திருந்தார். நந்தகோபால் ஒரு வழியாக அதற்கும் சம்மதித்து தலையாட்ட,
இப்பொழுது எப்படி, எங்கே, எப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்று பேச்சு எழுந்தது. மற்றவர்கள் வாய் திறப்பதற்கு முன்பாகவே அபை வாயை திறந்திருந்தான். கோயில்ல நடத்துங்க மாமா. உங்க முறைப்படி கோயில்ல கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ சொல்லுங்க, அதையெல்லாம் செஞ்சிடலாம் என்று கூற ஜீவிதா அதிர்ந்து விட்டார். தன் கணவரின் கையை பற்றி கண்களால் ஜாடை செய்ய அதை கண்டு கொள்ளாமல் ஜெகன், எனக்கும் சம்மதம் சம்பந்தி என்றார். அவர்கள் இந்த அளவிற்கு இறங்கி வருவார்கள் என்று அபிஷேக் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. ஜீவிதா வாயை திறந்து, நம்ம சர்ச்சிலேயே சொல்லணும் இல்லையா, அங்கேயும் திருமணம் முடிக்கணும் தானே என்று அபிஷேக்கை பார்த்து கேட்க, அபை தன் தாயை திரும்பியும் பார்க்காமல் நந்தகோபாலை பார்த்தபடியே, எனக்கு திருமண கோயில்ல மந்திரங்க ஓதி தாலி கட்டி தான் நடக்கணும். அதுக்காக நான் இந்து மதத்துக்கு மாறணும்னாலும் நான் தாராளமா மாற தயாரா இருக்கேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை மட்டும் பண்ணுங்க என்று திடமாக கூறிவிட, அவனை எதிர்த்து பேசும் தைரியம் இல்லாமல் ஜீவிதா அமைதியாக வாயை மூடிக்கொண்டார். அபிஷேக் நந்தகோபாலை பார்த்து, அப்புறம் என்ன மாமா, அபைதான் சொல்லிட்டானே, நாங்க முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எங்க திருமணத்தை சர்ச்சில் நடத்தி வச்சாங்க. ஆனா கோயில முறைப்படி நான் ஆராதனா கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அது அவளோட சந்தோஷத்துக்காக என்று சுட்டி காட்டியவன், இவங்க திருமணம் கோயில்ல நடக்கட்டும், நாங்க அப்புறமா அதை பதிவு செஞ்சுக்கிறோம். திருமணம் மட்டும் இங்க நடக்கணுமா, இல்ல ரிசப்ஷனும் இங்கேயே வைக்கணுமா என்று கேட்டான் அபிஷேக். நந்தகோபால் இம்முறை தடுமாறினார். என்ன கூறுவது என்று தெரியாமல். அவருக்கு அந்த பதில் சற்று திருப்தி அளித்தாலும் அவர்கள் இதற்கு சம்மதிப்பார்கள் என்றெல்லாம் அவர் யோசித்திருக்கவில்லை. அவர்கள் இவ்வளவு இறங்கி வருவார்கள் என்று நர்மதாவும் நினைத்திருக்கவில்லை. ஆனால் இருவருக்கும் மனதில் ஏதோ ஒரு நிம்மதி பரவியது. இங்க கோயில்ல திருமணம் நடத்துறதா இருந்தா அது மட்டும் போதும் தம்பி. ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கோயில்ல கூப்பிட்டு நாங்க விருந்து வச்சுக்கிறோம். நீங்க ரிசப்ஷனை உங்க ஊர்லயே வச்சுக்கோங்க என்று கூறி முடித்து விட்டார். நந்தகோபாலுக்கு இதுவும் சம்மதமா என்று தெரியவில்லை. அவசரமாக திருமணம் நடப்பதில் அவருக்கு சற்று மனக்குழப்பங்களே இருந்தது. ஜீவிதாவிற்கு இதில் சுத்தமாக உடன்பாடில்லை என்றாலும் அதை தடுத்து நிறுத்தும் தைரியமும் இருந்திருக்கவில்லை. அவை பேசியது மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள மற்ற ஆண்களும் அதற்கு சம்மதித்து விட இவரால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் போனது. தன் மகன் தனக்கு இல்லை, அவ்வளவுதான். அவன் இஷ்டப்படி எது வேண்டுமோ அதை நடத்தி கொள்ளட்டும், இதில் எதிலும் தலையிடக்கூடாது என்று அமைதி காத்து விட்டார். அவன் சந்தோஷம் மட்டுமே போதும் என்று இருந்து விட்டார். அப்பொழுது அந்த நிமிடமே காலண்டரை எடுத்து பார்த்த நர்மதா, அடுத்த வாரத்துல ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. அங்க பக்கத்துல இருக்க கோயில்ல நாங்க பேசி கல்யாணத்தை வேண்டிய ஏற்பாடுகளை பண்றோம் என்றவர் கூறி முடிக்க, நீங்க என்ன நகை எதிர்பார்க்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது என்று நர்மதா மீண்டும் தடுமாறியபடி கேட்டார். ஜெகன் அவசரமாக, அதெல்லாம் வேண்டாமா, அத பத்தி பேசவே வேணாம். திருமணம் எப்படி நடத்தணும் என்பதை மட்டும் பேசலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசவே வேண்டாம் என்று திடமாக கூறிவிட, இல்லங்க, பெரிய பொண்ணுக்கும் நாங்க நகை செஞ்சு வச்சிருக்கோம். அது அப்படியே தான் இருக்கு. அதையும் இப்பவே கொடுத்துடுறோம். சின்னவளுக்கும் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கோம். அதை போட்டுடுறோம். மற்ற விஷயங்களை என்று அவர் இழுக்க, வேண்டாம்னு சொன்னேனேமா தங்கச்சி என்றார் ஜெகன். அவர் தங்கை என்று அழைத்த அழைப்பில் நர்மதா ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் பார்க்க அவர் மீண்டும் பேச்சை தொடர்ந்தார். நீங்க உங்க பொண்ணுக்கு நகை போடுவதை போடுங்க. அது எவ்வளவுன்னெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சா போதும். நாங்களும் எங்க மருமகளுக்கு என்ன போடுறோமோ அதை போடுவோம் என்று அவர் முடித்து கொண்டார். அவர் தங்கை என்று அழைக்க இவரும், எங்க பொண்ணுக்கு செஞ்சு வச்சிருக்க நகைய நாங்க எங்க பொண்ணுக்கு போட்டுதானே ஆகணும் அண்ணா என்று உரிமையாக கூறி முடிக்க, அது மட்டும் போதுமா, மற்ற விஷயங்களை எதையும் பேச வேணாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் போடுங்க. திருமண ஏற்பாடு எல்லாம் 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கலாம். உங்க முறைப்படி நாங்க என்ன செய்யணும்னு சரியா எங்களுக்கு தெரியலனாலும் ஆராதனா கிட்ட கேட்டுக்கிறோம்.
அப்படி அவளுக்கும் தெரியலனா நீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே முறைப்படி செய்யலாம். ஒருவேளை ஏதாவது தவறா செஞ்சுட்டாலும் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நாங்க அதை சரி பண்ணிக்கிறோம் என்று ஜெகன் கூறி முடிக்க நந்தகோபால் தான் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். அவரின் உரிமையான அழைப்பில் இவளும் சடுதியில் உரிமையாக மாறிவிட தன்னால் மட்டும் ஏன் அது முடியவில்லை என்ற எண்ணம்தான் அவர் மனதில் கேள்வியாக தோன்றிக் கொண்டிருந்தது. அடுத்த வாரத்திலேயே திருமணம் கோயிலில் செய்வது, அதற்கான ஏற்பாடுகளை நர்மதாவும் நந்தகோபாலும் பார்ப்பது என்று முடிவாக திருமணத்திற்கு 2 நாள் கழித்து ஊட்டியில் ரிசப்ஷன் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அதை அபிஷேக் பார்த்து கொள்வதாக சொல்லிவிட தாங்கள் ஊட்டிக்கு சென்று விட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இங்கே வந்து ஓட்டலில் ரூம் எடுத்து தங்கி மற்ற வேலைகளை மீரா வீட்டினரோடு சேர்ந்து செய்வது என்று முடிவானது. இவையெல்லாம் பேசி முடிப்பதற்குள்ளாகவே மாலை 5 மணி கடந்து விட்டிருந்தது. ஆருஷ் உண்ணாமலே உறங்கிவிட்டிருந்தான். மதிய உணவு யாரும் உண்ணவில்லை என்பது அங்கிருந்த எவருக்குமே தோன்றவில்லை. எல்லாம் அடுத்தடுத்து நடந்துவிட அது சந்தோஷமாகவும் முடிந்துவிட எல்லோரின் மனமும் வயிறும் தானாகவே நிறைந்திருக்க மாலை மங்கியவுடன் தான் இருளை கவனித்தவர், ஐயோ, மதியான சாப்பாடு யாருமே சாப்பிடல, இருட்டிடுச்சு, இருங்க நான் எதையாவது செய்யறேன் என்று நர்மதா சமையலறைக்கு போக எத்தனிக்க அபிஷேக் அவரை தடுத்து நிறுத்தி இருந்தான். அத்த, நீங்க இப்ப எதையும் செய்ய வேணாம். இப்ப எல்லாருக்குமே டீ மட்டும் போடுங்க. சாப்பாட்டை வெளியில ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நாளும் கம்மியா இருக்கு. அதை பேசி முடிச்சிடலாம். நேரம் 4 எல்லாமே கம்மியா இருக்கு இல்லையா என்று அவன் கூற அதுவும் சரி என்று பட்டது நர்மதாவிற்கு. ஆனால் முதல் முறையாக வீட்டிற்கு வந்திருப்பவர்களுக்கு ஒன்றுமே உண்ண கொடுக்காமல் இவ்வளவு நேரம் பேசியே பொழுதை கழித்த தன் மடத்தனத்தை எண்ணி மனதிற்குள் மானசீகமாக தன்னை திட்டிக் கொண்டவர், முதல் முறையா வந்திருக்கீங்க தர, எப்படி தம்பி வெளியே சாப்பிட வைக்கிறது என்று சற்று சங்கடத்துடனே அபிஷேக்கிடம் கேட்டுவிட்டார். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இப்ப பார்க்க வேணாம் அத்த. இன்னைக்கு நைட்டு இங்க ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிக்கிறோம். அங்க தங்கிக்கலாம். நாளைக்கு சேர்ந்தே போய் கோயில்ல வேண்டிய ஏற்பாடுகளை பார்த்துட்டு நாளன்னைக்கு வீட்டுக்கு போய் அங்கிருந்து துணிமணிகளை எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். அதன் பிறகு திருமணத்துக்கு வேண்டிய துணிமணிகள், தாலி, பட்டுப்புடவை, நகைகள் எல்லாத்தையும் அதற்கு அடுத்த நாள் எல்லாமே சேர்ந்து சென்று வாங்கலாம் என்று அடுத்தடுத்த திட்டங்களை அவன் வகுத்து கொண்டிருக்க, எதுக்கு தம்பி ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு, இங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாமே என்று நர்மதா சற்று நலிந்த குரலில் கூற, அதற்கு ஜெகன், இல்லம்மா, அது சரி இருக்காது. பொண்ணும் பையனும் ஒரே வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி தங்குறது எல்லாம் சரி வராது. ஆராதனா ஆருஷ் இங்க தங்கிக்கட்டும். உங்களை பிரிஞ்சு அவளும் 5 வருஷமா இருந்திருக்கா இல்லையா? உங்களுக்கு பேசுறதுக்கும் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம மீராவையும் அவ பாத்துக்கணும் இல்லையா? அவ இங்கேயே இந்த 1 வாரம் இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைய ஹோட்டல்ல தங்க வைக்க வேணாம். நாங்க எல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போறோம். இங்க பக்கத்துல எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ல இருக்கும்னு சொல்லுங்க, அங்கேயே புக் பண்ணிக்கலாம். அப்பதான் மற்ற விஷயங்களை பேசுறதுக்கும் வரப்போறதுக்கும் சரியா இருக்கும் என்று கூறியவர் அடுத்தடுத்த விஷயங்களை பேச ஆரம்பித்து விட்டார். அதற்குள் நர்மதா டீ கொண்டு வந்துவிட தட்டில் பிஸ்கெட்டும் எடுத்து வைத்து அனைவருக்கும் டீ, பிஸ்கெட் என்று பரிமாற யாரும் எந்த மறுப்பும் கூறாமல் உண்டு முடித்தனர். அதற்குள் அபிஷேக் அனைவருக்கும் ஆராதனாவின் உதவியுடன் அருகில் இருந்த நல்ல ஹோட்டலில் உணவை ஆர்டர் பண்ணி இருந்தான். அடுத்து அபிஷேக்கிடமும் திரும்பிய ஜெகன், அபி, நீயும் அபையும் ஹோட்டல்ல தங்கிக்கோங்க. நைட்டு ட்ரெயினுக்கு எனக்கும் உங்க அம்மாவுக்கும் டிக்கெட் இருக்கான்னு பாரு. இருந்தா தக்கல்ல புக் பண்ணிடு. நாங்க நாளைக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு மறுநாள் நைட்டு ட்ரெயின்ல வந்துடுறோம் என்று கூற, அப்ப நான் வர வேண்டாமாப்பா என்று கேட்டான் அபிஷேக். இல்ல அபி, ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சாதான் சரியா இருக்கும். நாள் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால எல்லாத்தையும் எல்லாரும் செய்யணும்னு நினைக்க கூடாது. நீ ஊட்டில பெரிய ஹோட்டல்ல பார்த்து ரிசப்ஷனை ரெடி பண்ணிடு. ஹோட்டல் அவைலபிள் இல்லைன்னா பெரிய மண்டபமா புக் பண்ணிடு. அதே மாதிரி நம்ம சம்மந்தி வீட்ல இருந்து யார் வராங்க, எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்து அவங்களுக்கும் ரூம் புக் பண்ணிடு. அதை நீ இங்க இருந்தே பண்ணிடலாம். நான் நேர்ல போய் வேலைகளுக்கு எல்லா ஆட்களை நியமிச்சுட்டு சொந்தக்காரங்களுக்கு இந்த 2 நாள்ல சொல்லிட்டு வந்துடுறோம் என்று கூறி முடிக்க அபி யோசனையாக தாடையை நீவினான்.
அபய்க்கு நிறைய ரத்தம் போயிருக்கு. இந்த நேரத்துல அனாவசியமா டிராவல் வேணாம். அவனை இங்க தனியா விடவும் முடியாது. நீ அவன் கூடவே இருந்து இங்க என்னென்ன பண்ணணுமோ நீங்க 2 பேரும் சம்மந்தி கூட சேர்ந்து பார்த்து முடிச்சுக்கோங்க. திருமணம் தான் முக்கியம். அது இங்கதான் நடக்க போகுது. ரிசப்ஷன் வேலைகளை நீ போன்லயே எல்லாத்தையும் முடிச்சிட போற. நான் அங்க வேலைகளுக்கு ஆட்கள் நியமிச்சுட்டு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நேர்ல சொல்லிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான் என்று கூறி முடித்தார். இவர்களின் பேச்சை வாயை திறக்காமல் கண்களை மட்டும் விரித்து அதிர்ச்சியாகத்தான் பார்த்திருந்தார். அவர்களின் திட்டமிடுதலை பார்த்து ஆச்சரியமாகத்தான் இருந்தது நந்தகோபாலுக்கு. இவர்களால் எப்படி சடுதியில் ஒவ்வொரு முடிவையும் எடுக்க முடிகிறது? தன்னால் அப்படி முடியவில்லை. தன் மனைவி கூட சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொள்கிறாளே என்ற யோசனையிலேயே உழன்று கொண்டிருந்தார் நந்தகோபால்.